بسم الله الرحمن الرحيم سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل على محمد وآل محمد இன்றைய இந்த தர்சிலே அல்லாஹு தாலாவுடன் அன்பின் தொடர்பை வைப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி சில போதனைகளை உங்கள் முன்னிலையில் வைக்க நாடுகின்றேன். இந்த உலகிலே ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் மைய கருத்து அல்லாஹு தாலாவினுடைய திருப்தியையும் நேசத்தையும் பெறுவதாக இருக்கின்றது. என்னவெல்லாம் நன்மைகளை நாங்கள் புரிகின்றோமோ, என்னவெல்லாம் அமல் இபாத்துகளை நாங்கள் செய்கின்றோமோ, இவை அனைத்தினதும் இறுதி நோக்கம் என்னவென்றால் அல்லாஹு தாலா என் மீது திருப்தி அடைய வேண்டும், அவனுடைய அன்பும் நேசமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இவை அனைத்தையும் நாங்கள் செய்கின்றோம். எனவே ஒரு மூமினுடைய இந்த துனியாவினுடைய வாழ்க்கையின் மிக முக்கிய குறிக்கோள் அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்துவதும் அவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுக்கொள்வதாக இருக்கின்றது. அல்லாஹு தாலாவுடைய அன்பை நாங்கள் பெற்றுவிட்டால், அல்லாஹு தாலா எங்களுடைய நண்பனாக மாறிவிட்டால், அதன் பிறகு வேறு எதுவுமே எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையாது. உலகளாவிய ரீதியிலும் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு உலகளாவிய செல்வாக்கு மிக்க அதிகார பலம் கொண்ட ஒருவருடைய நட்பும் தோழமையும் எங்களுக்கு கிடைத்து விட்டால், நாங்கள் அவருடைய அந்த நட்பை ஏனைய எல்லா நட்புகளையும் விட முன்னுரிமை அளிப்போம் அந்த நட்பிற்கு. மேலும் அந்த நட்பை பேணி பாதுகாப்பதற்கான எல்லா வழிவகைகளையும் ஏற்பாடுகளையும் செய்வோம். உதாரணமாக அரச அந்த விவகாரங்களை நாங்கள் எடுத்தால், அரசாங்கத்தில் உள்ள ஒரு பெரிய அதிகாரியை எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், அவருடன் ஒரு நட்பின் தொடர்பு எங்களுக்கு இருக்கின்றது என்றால், பிறகு அந்த நட்பை நாங்கள் மற்ற எல்லா நட்புகளையும் விட, துனியாவினுடைய நட்புகளையும் விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவருடன் அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த நட்பின் தொடர்பை நிலைநாட்டிக் கொள்வதற்காக, மெயின்டைன் பண்ணுவதற்காக எங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்வோம். காரணம் என்னவென்றால், அவர் ஒரு பெரிய ஆள். என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அவருக்கு ஒரு கோல் கொடுத்தால் போதும், என்னுடைய வேலைகளை அவர் செய்து தருவார். கஷ்டமான எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிலே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழியை அவரிடமிருந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு இருக்கு. ஆனால் மனிதன் சிந்திப்பதில்லை, அல்லாஹு தாலா இந்த துனியாவினுடைய அரசனாக இருக்கின்றார், அவன்தான் எல்லா மனிதர்களுடையதும் இறைவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலாவுக்கு முடியாது எதுவும் இல்லை. எந்த நேரமும் எங்களுடன் இருக்கக்கூடியவன். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் எங்களை உடனடியாக காப்பாற்றக்கூடியவன் அவன் மாத்திரம்தான். இந்த துனியாவிலே எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரியுடன் எங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் கூட சில நேரங்களில் அவரால், சில நேரம் அல்ல பல நேரங்களில் அவரால் எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகும். ஏனென்றால் அவர் அருகில் இருக்க மாட்டார். அவருக்கு உதவி செய்வதற்கான அந்த வழிவகைகள் சரியான முறையிலே அந்த நேரத்தில் இருக்காது. சில நேரம் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போகலாம். இவ்வாறு பல பிரச்சனைகள் அவருடைய விஷயத்திலே எங்களுக்கு தோன்றும். காரணம் என்னவென்றால் அவர் மனிதன் என்ற காரணம். ஆனால் அல்லாஹு தாலாவுடன் தொடர்பை வைத்தால் அது ஏராளமான நன்மைகளை மனிதனுக்கு பெற்றுத்தரும். யாருமே இல்லாத நேரத்தில் எங்களுக்கு ஒரு சோதனை வந்தாலும் அல்லாஹு தாலா அருகில் இருப்பான், நெருக்கத்திலே இருப்பான். அதே போன்று அவன் அருகிலும் நெருக்கத்திலும் இருப்பது மாத்திரமல்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கஷ்ட துன்பமாக இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்வதற்கான எல்லா வழிகளும் அவனிடம் தான் இருக்கின்றது. எந்த உலகளாவிய வழிமுறையை நாங்கள் கையாண்டாலும் அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய அந்த உதவி இல்லாமல் அவற்றை எங்களால் வெற்றி பெற முடியாது. மருத்துவமாக இருக்கலாம், ஏனைய உலகளாவிய வெற்றிகளாக இருக்கலாம், பொருளாதார வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம். அனைத்தையும் அடைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹு தாலாவினுடைய அந்த நோக்கமும் நாட்டமும் இருக்க வேண்டும். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வானத்தில் தீர்ப்பாகாத வரை பூமியில் எதுவுமே நடப்பதில்லை. ஒரு மரத்திலிருந்து இலை கூட விழாது கீழே, அல்லாஹு தாலா நாடாத வரையில். எனவே அந்த இறைவனுடன் எங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பை நாங்கள் உருவாக்கி கொண்டால் அது
எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். எனவே மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துனியாவுக்கு வந்ததன் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒரு நோக்கம் என்னவென்றால் அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹுடன் நெருக்கமாக்குவது, அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்தி வைப்பது. எனவே அதற்காக மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் நிறைய போதனைகளை வழங்கியிருக்கின்றார். எனவே அஹ்மதிகளாகிய நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கமாக இதனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய கஷ்ட துன்பங்களில் அல்லாஹுடன் துஆ கேட்டால் அவன் செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த அடையாளத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். சாதாரண வேலை அல்ல. துஆ ஒன்று கேட்டு அல்லாஹ் தஆலா அதனை கபூல் செய்கின்றான் என்றால் அது ஒரு மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. அவனுடைய அல்லாஹுடைய பார்வையில் அந்த மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து இருப்பதைத்தான் அது நிரூபிக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் பல இடங்களில் எங்களுக்கு போதனை செய்திருக்கின்றார்கள். அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இறைவன் கிடைப்பதற்கரிய பெரும் பொக்கிஷமாக இருக்கின்றார். அதாவது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அல்லாஹு தாலா. அதன் உண்மையான மதிப்பை உணருங்கள். நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடியிலும் அவன் உங்களுக்கு உதவி புரிபவனாகவே இருக்கின்றான். அதையும் நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்த்தால், நாங்கள் பின் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்கின்றோம். காலையை தூக்கி ஒரு காலையை தூக்கி அப்படி கீழே வைப்பதற்கும் அல்லாஹுடைய உதவி தேவை. அடுத்த காலை தூக்கி அகல முன்னுக்கு வைக்கிறதுக்கும் அல்லாஹுடைய உதவி தேவை. உள்ளே இழுத்த மூச்சு வெளியே வருவதற்கு அல்லாஹு தாலாவினுடைய உதவி தேவை. எங்களுடைய முழு சரீரமும் இயங்குவதற்கு அல்லாஹு தாலாவினுடைய உதவி தேவை. அதிலே ஒரு நூல் அங்கலங்களாவினால் கூட அந்த நிலையிலிருந்து மனிதன் கட்டிலே படுக்க வேண்டிய நிலைமை வரும். தன்னுடைய ஒரு கையை தூக்கி அங்கால் வைப்பதற்கு கூட இன்னொருவருடைய உதவி தேவையானதாக வரும். எனவே எங்களுடைய முழு வாழ்நாளும் அல்லாஹு தாலாவினுடைய உதவியில் தான் அது செல்கின்றது. எனவே இதனை நாங்கள் உணர வேண்டும். நான் கூறுகின்றார்கள், அவன் உங்களுக்கு உதவி புரிகின்றவனாக இருக்கின்றான். அவன் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருட்டல்ல. உங்களுடைய செல்வமும் திட்டங்களும் உங்களுக்கு உதவாது. உலக பொருட்களின் மீது முழுக்க முழுக்க சார்ந்துள்ள ஏனைய சமுதாயங்களை பின்பற்றாதீர்கள். ஏனைய சமுதாயங்கள் முற்றிலுமாக அல்லாஹு தாலாவை மறந்து செயல்படுகின்றார்கள். படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. பாம்பு மண்ணை தின்பதை போல் அவர்கள் உலகின் அற்ப பொருட்களின் மீது பெரிதும் சார்ந்து நிற்கின்றார்கள். கழுகுகளும் நாய்களும் பிணங்களை விரும்பி தின்பதை போல் இவர்கள் உலக இச்சைகளிலேயே மூழ்கி கிடக்கின்றார்கள். இவர்கள் இறைவனிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டவர்கள். இவர்கள் மனிதனை கடவுளாக வணங்குகின்றார்கள். பன்றியை தின்று மதுவை தண்ணீரை போல அருந்துகின்றார்கள். இவர்கள் உலக பொருட்களிலேயே எல்லையற்ற நம்பிக்கை வைத்து இறைவனிடம் எதற்கும் உதவி தேடாத காரணத்தினால் என்றோ மரணித்து போய்விட்டார்கள். அதாவது தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நோக்கங்களையும் உலகின் பால் அவர்கள் திருப்பிவிட்டார்கள். அதே போன்று எல்லா தேவைகளுக்கும் உலகையே சார்ந்திருக்கின்றார்கள். படைத்த இறைவனை அவர்கள் தவறுதலாவது நினைத்து பார்ப்பதில்லை. எனவே இப்பேற்பட்ட நிலையில் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் என்றோ மரணித்து போய்விட்டார்கள். ஒரு புறா தனது கூட்டிலிருந்து பறந்து செல்வதை போன்று ஆன்மீக ஆவி இவர்களிடமிருந்து பறந்து போய்விட்டது. ஆன்மீகம் ஒன்று அவர்களிடம் இல்லை. வெறுமனே சரீரமும் சடப்பொருளும் தான் அவர்களிடம் இருக்கின்றது. உலக செல்வங்களை வணங்குகின்ற தொழுநோய் இவர்களை பீடித்திருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய ஆன்மீக உறுப்புகள் செல்தரித்து போய்விட்டன. அதாவது செல்தரித்து போய்விட்டது என்றால் இந்த தெரிச்சு போறோம்னு நாங்க சொல்றோம், அது மாதிரி ஆகிவிட்டது. ஆன்மீகத்திலே ஆன்மீக உறுப்புகளே இல்லை அவர்களுக்கு. நீங்கள் இந்த தொழுநோய்க்கு அஞ்சுங்கள். இந்த தொழுநோய்ன்னு சொன்னால் இந்த அதாவது தோல் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் தொழுநோய்ன்னு சொல்றது. அது மனிதனுக்கு ஏற்பட்டால் மனிதனுடைய பௌதீக தோற்றமும் விகாரம் அடையும். அதே போன்று அவனுடைய உள்ளுக்கும் அவனுடைய உடல் அந்தரங்க ரீதியிலும் பல பாதிப்புகளை அவன் சந்திக்கின்றான். வெளி தோற்றமும் அந்தரங்கமும் இரண்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த தொழுநோயாக இருக்கின்றது. மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த தொழுநோய்க்கு அஞ்சுங்கள். எந்த தொழுநோய்க்கு என்றால் அல்லாஹுவை மறந்து துனியாவிலே மூழ்கி உலகையே எல்லாம் என்று நினைத்து வாழக்கூடிய அந்த தொழுநோய்க்கு அஞ்சுங்கள். ஒரு வரம்பிற்குள் நின்று கொண்டு பொருளை தேடுவதையும் அதை செலவிடுவதையும் நான் தடுக்கவில்லை. எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு வேணும்.
அதாவது உலகை தேடுவது என்றால் முழுமையாக அதிலேயே மனிதன் ஈடுபட்டு மார்க்க கடமைகளையும் மறந்து போகின்ற அந்த நிலையிலே மனிதனுடைய வாழ்க்கை செல்லக்கூடாது. இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், செல்வத்தை தேடுவதாக இருந்தாலும் அதை செலவிடுவதாக இருந்தாலும் ஒரு வரம்பிற்குள் நின்று செயல்பட வேண்டும். அதனை நான் தடுப்பதில்லை. ஆனால் ஏனைய சமுதாயங்களை போன்று உலக பொருட்களுக்கு அடிமையாகி விடுவதைத்தான் நான் தடுக்கின்றேன். இந்த பொருட்களை எல்லாம் தந்த இறைவனை மறந்து விடுவதைத்தான் நான் தடை செய்கின்றேன். எனவே இஸ்லாம் அவர்களுடைய இந்த கூற்றில் மிகவும் தெளிவாக கூறுகின்றார்கள், அஹ்மதிகளாக எங்களுடைய அந்த நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தாலாவினுடைய அந்த தொடர்பை உருவாக்கி கொள்வது, அவனை நாங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைப்பது. எல்லா நோக்கங்களுக்கும் முதலாவது நோக்கமாக அல்லாஹு தாலாவினுடைய அந்த நெருக்கத்தை, நேசத்தை பெறுவதாக இருக்கின்றது. பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அல் குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்ற போது, அதாவது யா ஐயுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி, அதாவது அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மனிதனே நிச்சயமாக நீ மிகவும் பாடுபட்டு உழைத்து அல்லாஹு தாலாவை சந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். புதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இதிலே காதிஹுன் என்ற அந்த சொல்லினுடைய அர்த்தம் முழுமையாக உழைத்தல், பாடுபடுதல் என்பதாகும். அதாவது அல்லாஹு தாலா கூறுகின்றான், நீங்கள் கடுமையாக உழைத்து பாடுபட்ட பின்புதான் அல்லாஹு தாலாவை உங்களால் சந்திக்க முடியும் என்று. இந்த இடத்திலே இந்த காதிகுன் என்ற அந்த சொல்லினுடைய அர்த்தம் உழைத்தல், பாடுபடுதல் என்பதாகும். அதாவது எவ்வாறான பாடுபடுதலுக்கு கதக என்ற சொல் கூறப்படுகின்றது என்றால் அதன் தாக்கம் மனித உடலிலும் உணரத்தக்கதாக இருந்து களைப்பை உணர வேண்டும் என்று அவங்க கூறுறாங்க. பிறகு ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வசனத்தில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால் இறைவனை அடைவதற்கான வழி கிடைப்பது சாதாரண ஒரு விடயம் கிடையாது. அதாவது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது, அல்லாஹுடைய அந்த திருப்தியை பெறுவது என்பதும் லேசாக எந்த விதமான அமளிபாத்தும் செய்யாம நாங்க அஹ்மதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதே வாக்குல அது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நாங்க பாடுபடணும். நாங்க எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்க யோசிச்சு பார்க்கணும். அதாவது அல்லாஹு தாலா என்னை பற்றி கொஞ்சம் கூட சிந்திப்பதற்கு ஏதாவது ஒரு பொருட்டாக நான் இருக்கின்றேன் அல்லாஹுடைய பார்வையில. அல்லாஹுக்கு முழு துனியாவினுடைய விவகாரங்களும் இருக்குது. முழு துனியாவினுடைய விவகாரம் எதுவரைக்கும் என்றால் பெரும் பெரும் கோள்கள் இருந்து அவற்றை பரிபாலனை பண்றது, அந்த விவகாரங்கள் இருந்து இந்த ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு எறும்புக்கு தேவையான அந்த உணவை கொடுப்பதும் அவனுடைய பொறுப்பாகிக்குது. ஆக பெரியதிலிருந்து ஆக சிறியது வரைக்கும் உள்ள விவகாரங்களை அல்லாஹு தாலா பார்க்க வேண்டியவனாக, கவனிக்க வேண்டியவனாக இருக்கின்றார். நாங்கள் அல்லாத ஏராளமான நல்லடியார்கள் அவனுக்கு விருப்பமானவர்களாக இருக்கின்றார்கள். இப்படியாக இருக்கின்ற போது நான் அல்லாஹு தாலாவுக்கு ஒரு விருப்பத்திற்குரியவனாக மாறுகின்ற அளவிலே ஒரு தகுதியை பெற்றிருக்கின்றேனா என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிலை என்னவென்றால் தக்பீரை கட்டினால் கூட அல்லாஹ் ஞாபகம் இல்லை. அந்த நேரத்திலேயும் கூட முழு விவகாரங்கள் எல்லாம் துனியா எல்லாத்தையும் செய்துவிட்டு இறுதியில் ஒரு நேரத்துல அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை கட்டி 4 ரக்காத் சரி, 2 ரக்காத் சரி, 3 ரக்காத் சரி தொழுறோம். அதன் பிறகும் ஞாபகம் வேற எங்கேயோ. அப்ப அந்த சிறிய ஒரு 10 நிமிடத்துக்கு கூட முழுக்க அல்லாஹு தாலாவினுடைய நினைப்பை எங்களுடைய அந்த மூலையில வைத்துக் கொள்ளலன்னு சொன்னால் அல்லாஹு தாலா எங்களை ஞாபகத்துல வைப்பானா, எங்களை கவனிப்பானா என்று பார்க்கணும். மற்றபடி இந்த தின்ன குடிக்க கிடைக்கிறது, இந்த துனியாவில வாழுறது, இது அல்லாஹ் வணங்காத மற்றவர்களுக்கும் இது கிடைச்சிக்கொண்டுதான் இருக்குது. ரஹ்மானுடைய அந்த கருணையினால, அல்லாஹ்வுடைய பண்பு ரஹ்மான், அவன் கேட்காமலே கொடுப்பவன். எந்தவுடைய அமலுக்கும் அது பிரதிபலனாக கிடைப்பதல்ல, அது எல்லாருக்கும் கிடைச்சு கொண்டிருக்குது. அப்ப எந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க பார்க்கணும், இது மற்ற அல்லாஹ் வணங்காதவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த அருள் இருந்தானா நானும் பயனை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அந்த ரஹீம் என்ற அந்த கருணை காட்டுகின்ற அந்த பண்பிலிருந்து ஏதாவது பங்கெடுப்பதற்கு என்னிலே ஏதாவது தகுதி இருக்கின்றதா? நான் இந்த தொழுகிற 3 ரக்காத் 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுகையில கூட முழுக்க அல்லாஹ் ஞாபகத்துல வைக்காட்டி அல்லாஹ் என்னை எவ்வாறு அவன் ஞாபகத்திலே வைப்பார் என்று இந்த விஷயத்தை சிந்திக்கும். இப்போ ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அல்லாஹு தாலாவை அடைவது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக மனிதன் எந்த அளவு உழைக்கவும் பாடுபடவும் வேண்டும் என்றால்
அதன் தாக்கம் மனிதனுடைய எலும்புகளுக்கு கூட ஏற்பட வேண்டும். உலகளாவிய ரீதியில் நாங்கள் பாடுபடுறோம், மிகப்பெரிய ஒரு களைப்பை நாங்கள் உணர்கின்றோம். இந்த தத்துவத்தை புரியாத காரணமாகத்தான் மக்கள் இறைவனுடனான தொடர்பிலிருந்தும் பேரிழந்து விடுகின்றார்கள். தமக்கு ஈமான் கிடைத்து விட்டால் பிறகு சிறிது காலம் ஈமானை பற்றிய விஷயங்களில் ரசனையை பெற்றுக்கொண்ட பிறகு, தொழுகை மற்றும் நோன்புகளை நிறைவேற்றியதன் பிறகு தமது ஆன்மீகம் முழுமையடைந்து விட்டது என்றும் அவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள். அதாவது நாங்க அகமதியலாகிறோம், நாங்க தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இது எங்களுக்கு போதும், இதிலே அவர்கள் திருப்தி கொண்டு விடுகின்றார்கள். எல்லாம் ஆன்மீகம் முழுமையடைந்து விட்டது என்று கருதுகின்றார்கள். ஆனால் பேரன்பின் மூலமாக பிறக்கின்ற கவலையினால் தான் ஆன்மீகம் முழுமை பெறுகின்றது. அதாவது ஒரு கவலை வர வேண்டும், தனிமையில் அல்லாஹு தாலாவை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் எனக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களை மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா தனக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களை சிந்திக்கின்ற போதுதான் அவனுடன் ஒரு அன்பு உருவாகும், அப்போதுதான் ஒரு கவலை உருவாகும். அவனுடைய இந்த அளவு பேருபாரத்துக்கு எதிரிலே என்னுடைய நிலை பிடிக்குது, என்னுடைய நிலை குறைஞ்ச தொழுகைகளை கூட அவனை முழுமையாக ஞாபகத்துல வைக்கலதே என்ற போகலதான் கவலை வரும் உள்ளத்துல. அதன் பிறகு வருகின்ற அந்த நிலைமைக்கு பிறகுதான் ஆன்மீகம் உதுராம செல்றாங்க. அந்த கவலையினால் தான் ஆன்மீகம் முழுமை பெறுகின்றது. அந்த கவலையின் தாக்கத்தினால் மனிதனின் எலும்புகளும் களைப்பை உணர்கின்றது. எதுவரை மனிதனின் உள்ளத்தில் இறைவனை குறித்து இவ்வாறான ஒரு பேரார்வமும் கவலையும் பேரன்பும் நேசமும் உருவாவதில்லையோ அதுவரை ஃபமுலாக்கி என்ற இறைவனை சந்தித்தல் என்பது சாத்தியப்படாது. இதுல அதாவது முழுமையாக பாடுபட்டு நீங்கள் இறைவனை சந்திப்பீர்கள் என்பது மௌத்தாயின பிறகு சந்திக்கிறதல்ல. மௌத்தாயினால் எல்லாரும் போய் சந்திப்பார்கள் தான். இந்த துனியாவில் சந்திக்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே நீங்கள் முழுமையாக பேரன்பு கொண்டு பேரார்வத்துடன் அல்லாஹு தாலாவுடன் தொடர்பை வைக்கின்ற போதுதான், அதற்காக பாடுபடுகின்ற போதுதான் இறைவனை சந்தித்தல் என்பது சாத்தியப்படும். இது தவிர பொதுவாக தொழுவதும் நோன்பு பிடித்தும் விட்டு தான் ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவித்தேன் என்று கருதி கொள்வது என்பதெல்லாம் கதக என்பதில் சேராது. ஏனென்றால் இதைவிட கடினமான வேலைகளை மனிதர்கள் உலக நோக்கங்களுக்காக செய்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய அமளிபாத்தில் ஒரு பக்கம் வச்சு உலகளாவிய முயற்சிகளை கஷ்ட துன்பங்களை எல்லாம் ஒரு பக்கத்துல வச்சால் நாங்க அதிகமாக பாடுபடுறோம், கஷ்ட துன்பங்களை அனுபவிக்கிறோம் உலக துனியாவினுடைய விவகாரங்கள். தொழுவதற்காக, தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக, அல் குர்ஆன் ஓதுவதற்காக, ஏனைய மற்ற நல்ல அமளிபாத்துகளை செய்வதற்காக அந்த அளவு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறதில்லை. அப்ப அதுலேயும் பெரிய ஒரு வித்தியாசம் வந்து எங்களுக்கு காணலும். கடினமான வேலைகளை மனிதர்கள் உலக நோக்கங்களுக்காக செய்கின்றார்கள். குதிரவன் சொல்றாங்க, நான் எனது ஜமாத்தில் ஹுத்தாமுல் அஹ்மதியா மற்றும் அன்சாருல்லா அமைப்பையும் இந்த நோக்கத்திற்காகவே உருவாக்கி இருக்கின்றேன். அதாவது அவர்கள் உழைக்க வேண்டும், மேலும் கஷ்டமான வேலைகளை செய்ய அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அது முஸ்லீம் எல்லாம் சொல்றாங்க. எனவே இந்த அமளிபாத் விஷயத்திலே ஒரு முயற்சி தேவை, பாடுபடுதல் தேவை. அப்ப இந்த தஹஜ்ஜத்துடைய அந்த தொழுகை இருக்குது, இது அல்லாஹுடைய அந்த கவலையை, அல்லாஹின் மீதான அந்த அன்பை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உருவாக்குகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தொழுகையாகும். மற்ற தொழுகையில சாதாரணமா கிடைக்கக்கூடிய தொழுகை. அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய அன்பிற்குரிய அந்த தூக்கத்தை மிகவும் கஷ்டமான அந்த நேரத்தில் அவன் அந்த எல்லா தியாகங்களையும் செய்து அந்த அந்த தூக்கத்தை குர்பான் செய்து தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஒரு மனிதன் எழும்புகின்றான் என்றால் அது அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு கவலை இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது என்று மசீம் இஸ்லாமும் சொல்றாங்க. அந்த கவலை தான் துஆவினுடைய ஏற்றுக்கொள்ளப்படுதலுக்கு முதல் படித்தரமாக இருக்கின்றது. அந்த கவலை ஒரு தேவையோடு எழும்புறாரு. சும்மா இந்த தொழுகையில நாங்க கேட்கிற இந்த துஆக்களை விட அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அது கபூல் ஆகின்றது. அல்லாஹுடைய நெருக்கத்தை மனிதனுக்கு மிக விரைவில் பெற்று தருகின்றது. எனவே மசீம் இஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய ஜமாத்தை சேர்ந்தவர்கள் குறைந்தது 2 ரக்காத்துகளையாவது தஹஜ்ஜத் தொழுகையே தொடராக தொழுது வர வேண்டும் என்று மசீம் இஸ்லாம் அவங்க சொல்றாங்க. இன்றைய நாட்கள்ல பாங்கினுடைய நேரம் மிகவும் லேட் ஆகிக்குது. இப்ப 5:05க்கு பாங்கு, கிட்டத்தட்ட 5:05க்கு பாங்கு. அப்ப மற்ற நாட்கள்ல அந்த நேரத்துல நாங்க பொதுவா எழும்புவோம். 4:30 பாங்கா இருந்தால் சுபஹ் தொழ வராதவர்கள் கூட அந்த நேரத்தை முடிப்பாங்க. இப்ப அல்லாஹு தாலா பாருங்க காலநிலையை மாற்றி 5:05க்கு அல்லாஹு தாலா கொண்டாந்து சந்திக்கிறான் ஃபஜ்ருடைய பாங்க.
தொழுகை பள்ளிவாசலில் 5:35 நடைபெறுகின்றது. 6 மணிக்கு ஒரு 25 நிமிஷத்துக்கு முந்தி தொழுக. அப்ப ஒரு மனிதனுக்கு மிகவும் இலகுவான முறையிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இமாம் ஜமாத்தா கலந்து கொள்ள முடியும். அதற்காக பழகி கொள்ளக்கூடிய இந்த காலகட்டம் கஷ்டமானவர்களுக்கு பழகி கொள்வதற்கான ஒரு காலகட்டத்தை அல்லாஹ் தஆலா இப்படி வச்சிருக்கான். ஒவ்வொரு வருடம் இந்த காலகட்டம் வருவது மிகவும் ஆரம்பத்திலேயும் ஒரு காலகட்டம் வரும். அது பிறகு கஷ்டமானவர்களுக்கு இலகுபடுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி ஃபஜ்ருடைய நேரத்தை லேட் பண்ணியும் அல்லாஹ் தஆலா தாரான். அப்ப எந்த சாக்கு போக்கையும் எங்களால் கூற இயலாது. அப்ப இதுக்காகவும் நாங்கள் பார்க்கப்படுவோம். அப்ப 5:05க்கு பாங்கென்றால் ஒரு மனிதன் 4:30க்கு எழும்பினால் கூட அழகான முறையில் அரவர் இல்லாட்டி 20 நிமிஷம் ஒரு மனிதனுக்கு தஹஜ்ஜத் தொழுகை நிறைவேற்று. அப்ப இதற்காக மனிதன் முயற்சி செய்யணும். இந்த முயற்சியைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். அந்த முயற்சியின் பிறகுதான் அல்லாஹ்வுடைய அன்பு, நெருக்கம், அவனுடைய உதவி ஒத்தாசை இதெல்லாம் மனிதனுக்கு கிடைக்கும். இறுதியாக எங்களுடைய ஹுதூர் அன்வர் அய்யதுல்லாஹு தஆலா நஸீல் அஸீஸ் அவர்களுடைய ஒரு கூற்றை முன்வைத்து தர்ஸை நிறைவு செய்கின்றேன். ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலாவின் அருளை ஈர்ப்பதற்கான மிகவும் முதன்மையான வேலை அவன் முன்னால் குனிவதும் அவனை வணங்குவதும் அவன் பக்கம் கவனம் செலுத்துவதும் ஆகும். அல்லாஹுடன் இந்த தொடர்பை உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமும் முயற்சியும் என்னவென்றால், நீங்கள் இறை வணக்கங்களில் கவனம் செலுத்துவதும் இபாதத்துகளில் கவனம் செலுத்துவதும் உங்கள் தொழுகைகளை பாதுகாப்பதும் ஆகும். இது இல்லை என்றால் இறைவனுடன் தொடர்பை உருவாக்கி கொள்வது சாத்தியமற்ற ஒன்றாக ஆகிவிடும். இந்த தொழுகைகளை பாதுகாப்பதுதான் உங்களிடத்தில், உங்கள் மனைவி மக்களிடத்தில் இறைவனுடனான தொடர்பை உருவாக்க காரணமாக அமைந்துவிடும் என்று ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய இந்த நெருக்கத்தை பெறுகின்ற அளவிலே, அவனுடைய திருப்தியை பெறுகின்ற அளவிலே இபாதத்தினுடைய இறை வணக்கத்தினுடைய உரிமையை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பை வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.